சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம காடை முட்டையோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக காடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குருவி மாதிரி தான் இருக்கும். அதோடைய முட்டை பார்த்தா சின்னதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் கோழி முட்டையை விட இதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை விட இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது தான் உண்மை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்புச்சத்து, வைட்டமீனு, ஃபோலிக் ஆசிட், அப்புறம் ஆன்டிஆக்சிடன்ட் இருக்குது, புரதச்சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா இருக்கும். ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இரும்புச்சத்து கம்மியாக ரத்த சோகை வருது, அதுக்கு வந்து இது சிறந்த ஒரு உணவாக இருக்கும். வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நல்ல கண் பார்வை அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக புரதச்சத்து இருக்குது. நம்மளுடைய ஆற்றலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அந்த புரதச்சத்து வந்து கோழி முட்டையோட இந்த முட்டையில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகள் வலுப்பெறுவதற்கு வந்து இந்த முட்டை ஒரு சிறந்த முட்டையாக இருக்கும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போக்குவதற்கு வந்து மெக்னீஷியம் வந்து இதில் இருக்கிறதுனால நல்ல நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்குது. எதையுமே அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு மருந்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எதையும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினா தான் பிரச்சனை வருது. கண்டிப்பாக இதை எல்லாரும் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம், இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையோ நம்ம சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது காடை முட்டை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள் வராமல் இருப்பதற்கு இந்த முட்டை வந்து ஏன் பயன்படுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.